வணக்கம். ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டிஷாக க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனது -4 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்பாட்டில் இன்ட்ராடே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 100-120 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 108 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருந்து க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஃபேக்ட் ஹோல் ஆஃப் லாஸ்ட் வீக் மோர் ஆஃப் ரோல் ஓவர் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது பிப்ரவரி கான்ட்ராக்டை எக்ஸிட் பண்ணிட்டு மார்ச் கான்ட்ராக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. மோஸ்டா நீங்க வந்து மார்ச் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டிஸ் இருக்கும் ரேதர் தென் இன்டு பிப்ரவரி. ஆனால் ரைட் நவ் நம்ம வந்து பிப்ரவரி கான்ட்ராக்ட் வச்சு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். மேஜர் சப்போர்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 22,000 லெவல்ல இருக்கு. அந்த இடத்துல தான் ஹையஸ்ட் காலும் ரைட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 22,300 லெவல்ல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தோ செகண்ட் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர் நிறைய கால் எழுதின லெவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,500 லெவல்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து 47,000 லெவல்ல தான் எழுதியிருக்கிறாங்க. கிளாரிட்டி இல்லாதனால மோர் ஆஃப் ஸ்ட்ராடல்ஸ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் இன்னைக்கும் வந்து ஒலட்டாலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ரோல் ஓவர் ஹெவியா நடக்கும். அதாவது இருக்கிற ஆட்டம் எல்லாம் பிப்ரவரி மாசத்துல காட்டிட்டு இவங்க எல்லாருமே வந்து மார்ச் மந்த் கான்ட்ராக்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் வந்து இன்னமும் ப்ரீமியம்ல தான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ப்ரீமியம்ன்றது பிப்ரவரி கான்ட்ராக்டோட மார்ச் கான்ட்ராக்ட் வந்து ஹையர் லெவல்ல இருக்கு. ஸோ அங்கே போய் ட்ராப் ஆகிடாதீங்க. அதாவது பிப்ரவரி மந்த்ல வந்து நீங்க ஷார்ட் பண்ணிட்டு மார்ச்ல வந்து நம்ம பார்த்துக்கலான்ற லெவல் வேணும். மார்ச்ல தோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு கிராஷ் இருக்கும்ன்றது சொல்லிட்டு இருக்காங்க. கிராஷ் இருக்குன்னு சொன்னா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க ஆகட்டும், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இது வரைக்கும் ஷார்ட் பொசிஷன்ஸ் யாருமே கிரியேட் பண்ணல. ஸோ யாராச்சும் வந்து பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னா வரும்போதும் சிக்னல் வரும்போதும் நாங்கள் பார்த்துக்கிறோம்ன்றது நீங்க பார்த்துங்க. இதுதான் வந்து பேசிக் லெவலாக இருக்கணும். இது வரைக்கும் எனி மேஜர் மணி ரைட், அது ஹெச்என்ஐ ஆகட்டும் இல்லை ஸ்மார்ட் மணி ஆகட்டும், யாருமே வந்து பெரிய ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணலை. கிரியேட் பண்ணால் மேபி நம்ம வந்து வார்னிங்காக எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஒரு செய்தி இருக்குன்றது மனசில் வச்சுங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க, பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட், ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து லாங் பில்டப்போ இல்லை ஷார்ட் பில்டப்போ வந்து எதுவுமே ஆகலை. மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங்னால ஸ்டாக்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கு. எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அவங்கவுங்க வந்து யாரெல்லாம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் மார்க்கெட் தூக்கிட்டு இருக்கலாம். ஸோ மோஸ்டா ஷார்ட் கவரிங்னால மேலே தூக்கிட்டு இருக்கலாம், இல்லை லாங் அன்வைண்டிங்னால கீழே இறங்கிட்டு இருக்கலாம் சில ஸ்டாக்ஸ். லாங் அன்வைண்டிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராசம் ஆகட்டும், இந்தியா சிமெண்ட் ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து லாங் அன்வைண்டிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க எல்லாருமே வந்து பொசிஷன் வச்சிருந்தாங்க அண்ட் அந்த பொசிஷன் வந்து வித்து ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஸோ லாங் அன்வைண்டிங் ஆகுது. எப்பயுமே வந்து நான் ப்ராஃபிட் எடுக்கணும்னா என்ன பண்ணும், நான் விற்கிறேன். விற்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து ஐயோ அவன் வித்துட்டான்டுவான். பேசிக்காக அவன் கையில் இருக்கிற பொசிஷனை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இதே தான் வந்து ஷார்ட் கவரிங். யாரெல்லாம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட் கீழே வரும்ன்றது அவங்கள வந்து ஷார்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏற ஏற என்ன ஆகும், டெஃபினட்டாக வந்து இவங்க கவர் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பொசிஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் நடக்கிறது அத்தனையுமே வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஸோ மேஜர் மூவ்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மார்னிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் பூரா அண்ட் யூரோப் அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. பெரிய நெகட்டிவ் கிடையாது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் எஸ்ஜிஎக்ஸ்ன்ற கிஃப்ட் நிஃப்டி பழக்கதோஷம், ஆல்மோஸ்ட் 10 வருஷமா எஸ்ஜிஎக்ஸ்ன்னு சொல்லி பழக்கதோஷம். கிஃப்ட் நிஃப்டியும் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்கு. ஸோ நேற்று ஃப்ரைடே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் 22,200 சம்திங் முடிஞ்சிச்சு. இவங்க வந்து 250, 246 அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் 30-40 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ மேஜர் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நேச்சுரல் கேஸ் க்ளோஸ் டு அபவுட் 4% வந்து ஏற்கனவே ஷூட் ஆயிருக்கு. எல்லாம் தேங்க்ஸ் டு அவர் ரெட் சி கிரைசிஸ். அங்கேருந்து தானே மேக்சிமம் கேஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, நேச்சுரல் கேஸு. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அன்டில் அன்லஸ் அந்த ரேஞ்சை உடைச்சால் ஒளி. இது ஒன்று. ரெண்டாவது, மோர் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து சாப்பிட்றதுல தான் இருப்பாங்க. ஒலட்டாலிட்டியை குறைக்கிறதுக்கான
வழி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தட் காலும் சரி புட்டும் சரி ரைட் பண்ணவங்க அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. டேல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத உள்ள போய் மாட்டிக்காதீங்க. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.